இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 4 மதர் நேச்சர். we are going to see this listening activity. அதாவது இங்க ஒரு சிறு கதையானது உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு பேசேஜ் மாதிரி நான் படிச்சு காட்டுவேன். அதை புரிஞ்சுட்டு இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில நம்ம எழுதணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்மளுடைய புத்தகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தரப்பட்டிருக்கு. ஆக்டிவிட்டி 4.7 லிசனிங் ஆக்டிவிட்டி, அதாவது நான் படிக்கக்கூடிய இந்த பேசேஜை கேட்டு நீங்கள் புரிந்து கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை நிரப்ப வேண்டும். Draw the following picture in your book. Your teacher is going to describe them. உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு படித்து காட்டுவார். கேட்ட பிறகு அந்த பில்டிங், அந்த கட்டிடத்தில் ஒவ்வொரு இடமும் யாருடையது, என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு பிறகு இந்த கொடுக்கப்பட்டுள்ள பாக்ஸ்ல நம்ம எழுதணும். சரியா? எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? நம்மளுடைய புத்தகத்துல எங்க இருக்குன்னு ஆக்டிவிட்டி 4.7 யூனிட் 4 வந்து மதர் நேச்சர், நம்மளுடைய பியூப்பிள்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான் இது. ஒரு லிசனிங் ஆக்டிவிட்டி. நம்ம எந்த அளவுக்கு கவனமா கேட்டுக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பதில நம்மளால எழுத முடியுதா, அதாவது அந்தந்த பெட்டிகள்ல குறிப்பிட்ட நபருடைய கதையை புரிஞ்சுட்டு எழுத முடியுதாங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த பேரு, இந்த கடை இதெல்லாம் எழுதிக்க வேண்டாம். இப்போதைக்கு இதை பார்த்துட்டே இருங்க. நான் சொல்லக்கூடிய கதையை புரிஞ்சுக்கலாம். பேஸ்ட் அப்பான் தி ஸ்டோரி யூ கேன் மார்க் இன் இட் யோர் டெக்ஸ்ட் புக், அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகத்துல நீங்க நோட் டவுன் பண்ணலாம். ஒரு முறைக்கு இருமுறை நான் படித்து காமிக்கிறேன். சரியா? மிஸ்டர் சதீஷ், மிஸ்டர் ராஜ் and Mr. Karthik are good friends for years. Mr. Satish, Mr. Raj, Karthik, இவங்க மூணு பேருமே நல்ல நண்பர்களா, பல ஆண்டுகளா நல்ல நண்பர்களா இருக்காங்க. யாரெல்லாம்? சதீஷ், எஸ் இஸ் ஃபார் சதீஷ், ஆர் இஸ் ஃபார் ராஜ், கே கார்த்திக். நம்மளுடைய புத்தகத்துல ராஜ்ங்கிற பெயர் இந்த ஒரு பெட்டியில கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ சதீஷ், ராஜ் மற்றும் கார்த்திக் மூவருமே பல ஆண்டுகளாக நல்ல நண்பர்களா இருக்காங்க. எவ்ரி சண்டே தே மீட் இன் த நியரஸ்ட் பார்க் அண்ட் கோ ஃபார் அ வாக். இவங்க மூணு பேருமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே சந்திப்பாங்க. சந்திக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க்ல ஒரு வாக் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வருவாங்க. They meet, all these three friends meet together every Sunday and they go to the park for a walk. They live in an apartment. ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து இவங்க வசிக்கிறாங்க. They live in an apartment and stay close to each other. பக்கத்துல இவங்க இருக்காங்க. They stay in an apartment and stay close to each other. பக்கத்து வீடா அவங்க அமைக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய வீடுகள். There are 4 flats in the building. அந்த அபார்ட்மெண்ட்ல, அந்த அடுக்குமாடி குடியிருப்புல 4 வீடு இருக்கு. And they are above the shops. கடைகளுக்கு மேல வீடானது அமைக்கப்பட்டுள்ளது. There are 4 flats in the building. இந்த பில்டிங்ல 4 வீடு இருக்கு. கடைக்கு மேலதான் இந்த வீடானது அமைக்கப்பட்டுள்ளது. The first shop is below Mr. Satish flat. சதீஷ்னுடைய வீடு கீழே தான் இந்த முதல் கடையானது இருக்கிறது. And it is a book shop. அது என்ன கடை? ஒரு புத்தக கடை. சதீஷ்னுடைய வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கடை ஒரு புத்தக கடை. அது இவருடைய வீட்டுக்கு கீழே அமைந்துள்ளது. The first shop is below Mr. Satish flat. சதீஷ்னுடைய வீடு கீழ் இந்த கடையானது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கடை என்ன கடை? ஒரு புத்தக கடை. A book store or a book shop. Mr. Raj lives in between Mr. Satish and Mr. Karthik.
ராஜ் என்ற நபர் சதீஷுக்கும் கார்த்திக்கும் வீடுக்கு இடையில் அவருடைய வீடானது அமைக்கப்பட்டுள்ளது. சதீஷனுடைய வீட்டுக்கு ஒரு புத்தக கடை இருக்கிறது. ராஜினுடைய வீடு சதீஷனுடைய வீட்டுக்கும் கார்த்திகனுடைய வீட்டுக்கும் இடையில் இருக்கிறது. Mr. Raj lives in between Mr. Satish and Mr. Karthik flats. A cobbler's shop is below Mr. Karthik's flats. இந்த செருப்புகளை பழுது பார்க்கக்கூடிய நபர் அவருடைய கடை கார்த்திகனுடைய வீட்டுக்கு அமைந்துள்ளது. The cobbler shop is below Mr. Karthik's flats. கார்த்திகனுடைய வீட்டுக்கு இந்த செருப்பு கடையானது இருக்கிறது. அதாவது செருப்பை பழுது பார்க்கக்கூடிய கடை. அதாவது என்னன்னு சொல்லுவோம், காப்லர் ஷாப். ஏதாவது செருப்பு பிஞ்சிருந்து சரி செய்யணும்னா அவங்க கிட்ட கொடுத்தா சரி செஞ்சு கொடுத்துருவாங்க. The cloth shop is in the middle. நடுவில் துணி கடையானது அமைந்துள்ளது. Nobody lives next to Mr. Karthik's flat. யாருமே கார்த்திக்னுடைய வீடு பக்கத்தில் யாருமே இல்லை, யாரும் வசிக்கவில்லை. Nobody lives next to Mr. Karthik's flats. They sold it and went abroad. இந்த வீடானது விற்கப்பட்டுள்ளது. வீடை வித்துவிட்டு இந்த வீட்டில் இருந்த நபர் வெளிநாடு சென்றிருக்கிறார். அதனால் இந்த கார்த்திகனுடைய வீடுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. Staircase is found next to the cobbler shop. ஒரு படிக்கட்டானது இந்த செருப்பு பழுது பார்க்கக்கூடிய கடை பக்கத்தில் அமைந்துள்ளது. இப்ப பார்த்தோம்னா ஒரு படிக்கட்டு தெரியும். Staircase is found next to the cobbler shop. So Mr. Satish has to pass Mr. Raj and Mr. Karthik flat to come down. Staircase is found next to cobbler shop. So Mr. Satish has to pass. இந்த இரண்டு கடைகளை தாண்டிதான் சதீஷ் அவர் சென்றாக வேண்டும். Staircase is found next to the cobbler shop. So Mr. Satish has to pass Mr. Raj and Mr. Karthik's flat to come down. When their relatives or friends visit their places for first time, இவர்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இவர்களுடைய வீட்டுக்கு முதல் முறை வரும் பொழுது இதை முற்றிலுமாக சுத்திய பிறகே, அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது இந்த கட்டடத்தை சுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த மெயின் என்ட்ரன்ஸையே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். When their relatives or friends visit their places for first time, they have to go round the building to find the entrance. எங்க நுழைவாயில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் இந்த பில்டிங்கை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்க என்ட்ரன்ஸ் இருக்குங்கிறதே. ஸோ இப்ப நான் கதையை ஒரு வாட்டி படிச்சு காமிச்சிருக்கேன். நான் இன்னொரு முறை படிக்கிறேன். அப்ப படிக்கும்பொழுது உங்களுக்கு யாருடைய வீட்டுக்கு என்ன கடை இருக்கிறது, எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். Mr. Satish, Mr. Raj, Mr. Karthik are good friends for years. இவர்கள் மூன்று பேருமே நல்ல நண்பர்கள் பல ஆண்டுகளாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் சந்தித்து மூவருமே ஒரு நடைப்பயிற்சி செல்வார்கள். Mr. Satish, Mr. Raj and Mr. Karthik, they meet every Sunday in the nearest park. அருகில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் சந்திப்பார். அது மட்டும் இல்லாம they go for a walk. They live in an apartment. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இவங்க வசிக்கிறாங்க. And stay close to each other. ரொம்ப பக்கத்துல வசிக்கிறாங்க. There are 4 flats in the building and they are above the shops. 4 வீடு இருக்கு இந்த அடுக்குமாடி குடியிருப்புல. கடைகளுக்கு மேல் வீடானது அமைக்கப்பட்டுள்ளது. The first shop is below Mr. Satish flat. சதீஷ்னுடைய வீடு கீழ் தான் முதல் கடையானது அமைக்கப்பட்டுள்ளது.
and it is a bookstop. ஒரு புத்தக கடை. Mr. Raj lives in between Mr. Satish and Mr. Karthik's flat. A cobbler shop is found below Mr. Karthik's flats. கார்த்திக்னுடைய வீட்டுக்கு கீழே ஒரு செருப்பு பழுது பார்க்கக்கூட கடையானது செருப்பு பழுது பார்க்கிற கடையானது அமைக்கப்பட்டுள்ளது. கிளாத் ஷாப் இஸ் இன் தி மிடில். துணி கடை நடுப்புற இருக்கு. சதீஷ்னுடைய வீட்டுக்கும் கார்த்திக்னுடைய வீட்டுக்கும் இடையில் இருக்கு. ராஜ்னுடைய வீட்டுக்கு இந்த துணி கடையானது அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் புத்தக கடை, துணி கடை, பிறகு செருப்பை பழுது பார்க்கக்கூடிய கடை நாம் காண்கிறோம். Cloth shop is in the middle one. Nobody lives next to Mr. Karthik's flats. கார்த்திக்னுடைய வீடு பக்கத்தில் யாரும் இல்ல. ஏன்னா அவங்க இந்த வீடை வித்துட்டு வெளிநாடுக்கு போயிட்டாங்க. They sold it and went abroad. Staircase, படிக்கட்டு நாம் காண முடிகிறது. Staircase is found next to the cobbler shop. So Mr. Satish has to pass Mr. Raj and Mr. Karthik's flat to come down. அவர் கீழே வர வேண்டும் என்றால் ராஜினுடைய வீடும் கார்த்திக்னுடைய வீடையும் தாண்டிய பிறகே இந்த படிக்கட்டை அவரால் இறங்க முடியும், பயன்படுத்த முடியும். When their relatives or friends visit their places for first time, முதல் முறை அதாவது இவர்களுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்கள் பார்க்கும் பொழுது இந்த கட்டிடத்தை முழுவதுமாக சுத்திய பிறகே அவர்களால் என்ட்ரன்ஸை கண்டுபிடிக்க முடியும். When their relatives or friends visit their places for first time, they have to go around the building to find the entrance. So நம்மளுடைய புத்தகத்துல எப்படி படம் கொடுக்கப்பட்டிருந்தது? It was given in this manner. வெறுமனே ராஜ் உடைய பெயர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப நான் சொன்ன இந்த பேசேஜ நல்லா கவனிச்சோம் கேட்டோம்னா, நான் இந்த போர்ட்ல கொடுக்கப்பட்டிருந்த பிக்சர்ஸ் ஃபார்மேட்ல நீங்களும் எழுதிக்கலாம். அதுக்காக பில்டிங் அப்படின்னு இந்த ஆக்டிவிட்டிலேயே தெளிவா கொடுக்கப்பட்டு இருக்கு. Respective name. சதீஷ்னுடைய வீட்டுக்கு ஒரு புத்தக கடை, ராஜினுடைய ஒரு துணி கடை, கார்த்திகனுடைய வீட்டுக்கு ஒரு செருப்பு பழுது பார்க்கக்கூடிய விட்டு வெளிநாடு சென்றிருக்கிறார். சதீஷ் என்பவர் கீழே வர வேண்டும் என்றால் ராஜினுடைய வீடு கார்த்திக்னுடைய வீடை தாண்டிய பிறகு I hope in your respective books you are able to mark the passage that I have read for you. உங்களுக்காக நான் படித்த இந்த நினைக்கிறேன். Was everyone able to follow the story that I read it out? இந்த கதையை இந்த பேசேஜ் நான் படிச்சது அனைவராலையும்
லிசனிங் ஆக்டிவிட்டி முதல்லயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம டேர்ம் 3 போர்ஷன்ஸ் பார்க்கறது. சதீஷனுடைய வீட்டுக்கு ஒரு புத்தக கடையானது அமைக்கப்பட்டுள்ளது. புக் ஷாப் ஆர் புக் ஸ்டோர். ராஜனுடைய வீட்டுக்கு ஒரு துணி கடை. அடுத்தபடியா பார்க்க போறது ஒரு ஒர்க் புக் ஆக்டிவிட்டி. இது எங்கப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னா யூனிட் 7 ஆக்டிவிட்டி 10. We are going according to the competency level 3.4. In 3.4, first activity that is mentioned is unit 4 activity 7. Next in unit 7 activity 10 has been told. Again it is going to be a listening activity. இந்த கதையை வந்து நான் சொல்லுவேன். அந்த கதைக்கு தகுந்த மாதிரி இந்த படத்து பக்கத்துல நம்ம நம்பர் ஆனதை எழுதணும். சரியா? எங்க unit 7 unit 7 activity 10. Your teacher will read out a story, listen to it and order the pictures. உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்காக ஒரு கதையை படிப்பார். அதை கேட்ட பிறகு இந்த கொடுக்கப்பட்டுள்ள படங்களை நாம் வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். நான் இங்கு வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறேன். முதலில் நீங்கள் இந்த கதையை கேட்டுக்கொள்ளுங்கள். பிறகு நாம் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். சரியா? ஆப்பிரிக்கா. இந்த கதையானது ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து இந்த கதையானது visited the mouse and spent some time, but the mouse never visited the frog's home to the pond. Little by little,
the frog began to hate the mouse for not visiting him. பார்க்காத காரணத்தினால இதுக்கு அதை பிடிக்கவே இல்லையா, வெறுக்க ஆரம்பிச்சிருதான். So he decided to do something about it. ஏதாவது செஞ்சே ஆனுமேன்னு முடிவெடுத்துதான். One day he secretly tied one end of a string around his own leg and tied the other end to the mouse tail. அதனால இந்த தவக்கல என்ன பண்றதுதான், தன்னுடைய ஒரு கால் பகுதியில ஒரு கயத்தையும் இன்னொன்னு இந்த மவுஸ்னுடைய கால்லையும் கட்டிடுறதுதான். One day he secretly tied one end of the string around his own leg and tied the other end to the mouse's tail. Then he dived into the pond, dragging the mouse behind him. As they were both in the water, the frog tried to free himself, but he couldn't. தன்னை தானே அது சரிப்படுத்திக் கொள்ள அது முயற்சி எடுத்ததாம். ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல. After a few minutes, the mouse got drowned in the pond. சிறிது நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த மவுஸ் அந்த குளத்துல முழுகி போயிடுறதாம். After a while, the mouse's body floated to the top of the pond. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த மவுசினுடைய உடல் மேல மிதந்ததாம். After a while, the mouse body floated to the top of the pond. A hawk saw the body. ஒரு மேலே பறந்து கொண்டிருந்த ஒரு பறவையானது இதை பார்த்ததாம். A hawk saw the body floating on top of the pond. He grabbed it and flew to his nest. அது டக்குன்னு அதை பிடிச்சிட்டு தன்னுடைய கூட்டுக்கு எடுத்து. The frog was also dragged along. துரதிர்ஷ்டவசமாக இந்த தவக்கலையும் அதனுடன் இழுத்து செல்லப்பட்டதாம். Unfortunately, the frog was also dragged along. That was the end of the frog too. இந்த தவக்கலினுடைய முடிவும் தவக்கலையும் ஒரு முடிவுக்கு வந்ததாம். அதாவது அதனுடைய வாழ்க்கையும் முடிந்து விட்டது. The hawk had both the frog and mouse for his meal. அதனால இந்த ஹாக் அன்னி நேர பொழுதுக்கு சாப்பாடா என்ன கிடைச்சது, 2 விலங்குகள், ஒன்று தவக்கலை, இன்னொன்று மவுஸ். இந்த கதையில இருந்து என்ன மாரல் நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னா, don't dig a pit. I'll get over here. Sorry. Don't dig a pit. உங்களுடைய எதிரியை நினைத்து நீங்கள் ஒரு குழியை தோண்டாதீர்கள். Don't dig a pit for your enemy. You may fail. You may fall into it. You may fall into it yourself. நீங்களே அந்த குழியில் விழுந்து விடலாம். அதனால் உங்களுடைய எதிரி நான் அவனை பழி வாங்க வேண்டும், அவனையோ அவளையோ பழி வாங்க வேண்டும் என்று நீங்கள் குழியை புதைக்காதீர்கள். ஏனென்றால் அந்த குழியில் நீங்களே தள்ளப்படலாம். So don't dig a pit for your enemy. You may fall into it yourself. நீங்களே குதிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்து விடலாம். So இந்த கதையானது எதை பற்றியது? ஒரு ஃப்ராகும் ஒரு மவுஸ் பத்தின கதை தான் இது. இருவருமே நல்ல நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. Mouse and frog were very good friends. Every day the frog visited the mouse and spent some time. ஒவ்வொரு நாளுமே இந்த தவக்களை இந்த எலியை பார்ப்பதற்கு வந்ததாம்.
நல்ல நேரமும் செலவழித்துதான். ஆனால் இந்த எலியானது இந்த தவக்கலையினுடைய வீட்டுக்கு போகவே இல்லை. இட் நெவர் வென்ட் டு தி ஃப்ராக்ஸ் ஹவுஸ், தட் இஸ் தி பாண்ட். So what happened? The frog started hating little by little. But the mouse never visited the frog's home, that is the pond. Little by little, the frog began to hate the mouse. வெறுக்க ஆரம்பிச்சுதான். எது வெறுக்க ஆரம்பிச்சுதான்? இந்த தவக்கலை வந்து வெறுக்க ஆரம்பிச்சுதான். என்னன்னா அது நம்ம மட்டுமே போயிட்டே இருப்போம் இதனுடைய வீட்டுக்கு. இந்த எலி வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வரவே மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதாம். So he decided to do something about it. என்ன பண்ணலாம்? ஒரு சிந்தனை தோணித்தான். என்ன சிந்தனை? One day he secretly tied one end of the string. ஒரு கயரோ அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு பகுதியை தன்னுடைய காலுக்கும் இன்னொரு பகுதி இந்த மவுசினுடைய காலுக்கும் கட்டி விட்டதாம். So it decided to tie the one end of string to its own leg and tie the other end to the mouse tail. எலியினுடைய வால் பகுதிக்கு அது கட்டி விட்டதாம். To the mouse tail. Then he dived into the pond, dragging the mouse behind him. இது நீருக்குள் குதித்துதான். இது நீர்ல குதிக்கிறதுனா என்ன ஆகும்? அத வந்துதானே இன்னொரு பகுதி வந்து எங்க கட்டப்பட்டிருக்கு? அந்த எலியினுடைய வாலுக்கு கட்டப்பட்டிருக்கு. சோ இந்த ஃப்ராகோட சேர்ந்து இந்த மவுஸும் சேர்ந்து தானே குதிக்கும் இல்லையா? He dived into the pond, dragging the mouse behind him. As they were both in the இந்த நீருக்குள் இருந்த காரணத்தினால் என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்திலேயே அதால தத்தளிக்க முடியல. அதனுடைய உடல் மேலே மிதந்து வந்ததாம். The mouse got drowned in the pond. After a while, the mouse body it got floated. நீருக்கு மேல் மிதந்ததாம். இதை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு கழுகு, a hawk saw the body. He grabbed it and flew to its nest. மேல பறந்திருந்த அந்த ஹாக் என்ன பண்றதா? இந்த மாதிரி இந்த எலி வந்து மேல மிதக்குறதே, நம்ம எடுத்துட்டு போலாம், இன்னைக்கு உணவு நமக்கு கிடைச்சிருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். ஒரு உணவு மட்டும்தானா? 2 உணவு, ஒண்ணு தவக்கலை, இன்னொன்னு இந்த எலி, 2 உணவா ஆயிடுது. So after a while, the mouse body floated to the top of the pond. A hawk saw the body. He grabbed it and flew to his nest. அதனால டக்குன்னு இத தன்னுடைய வாயில கவ்விட்டு மேல எடுத்துட்டு போச்சான் தன்னுடைய கூட்டுக்கு. Unfortunately, the frog was also dragged along. That was the end of the frog too. The hawk had both frog and mouse for his meal. So don't dig a pit for your enemy. You may fall into it yourself. நீங்களே அந்த குழிக்குள் விழுந்து விடலாம். உங்களுடைய எதிரிக்கு நீங்கள் குழியை தோண்டுகிறீர்கள் என்று ஒரு குழியை தோண்ட வேண்டாம். ஏனென்றால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்களே அந்த குழிக்குள் தள்ளப்படலாம் இல்லையா? This is the story and we will mark in our workbook now. So first picture is this one. அவங்களே வந்து மார்க் பண்ணிருக்காங்க. This is the first one. இந்த தவக்கலையும் இந்த எலியும் சந்திக்கிறதா. So what will be the second picture? So ஒவ்வொரு நாளுமே இந்த தவக்கலை
எலிய போய் சந்திக்கிறது. So this is the second picture. ஆனா இந்த எலி வந்து தவக்கலினுடைய வீட்டுக்கு வரவே இல்லை. ஒவ்வொரு வாட்டியுமே இதுதான் வந்து இந்த எலியனுடைய வீட்டுக்கு வருது. எலி வந்து தவக்கலினுடைய வீட்டுக்கு போறதே கிடையாது. So this is the second picture. இதான் இந்த இரண்டாவது படம். So first picture is this one, as they have marked for us. Second picture, wherein you can find mouse and the frog together in this picture. மூன்றாவதாக கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, நம்ம என்னடா அது நம்ம மட்டுமே போறோம், இது வரவே மாட்டேங்குது. இதனுடைய கால் பகுதிக்கு ஒரு கயிறையும் அதனுடைய இன்னொரு முனைக்கு வந்து இந்த எலியுடைய வாலுக்கும் கட்டிடுறது. ரெண்டும் சேர்ந்தாப்புல அந்த நீர்ல குதிச்சிடுறது இல்லையா? Both of them fell into the pond. This is the third picture. அடுத்தது நாலாவதாக கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீர்ல குதிச்சோன்னா என்ன ஆகுது, அதனால தத்தளிக்க முடியுதா? முடியல. கொஞ்ச நேரத்திலேயே இரண்டுமே மேல மிதக்க ஆரம்பிச்சிருது. மேல பறந்துட்டு இந்த ஹாக் பறவை வந்து பாக்குது, ஆஹா இன்னைக்கு நமக்கு ஒரு 2 உணவு கிடைச்சிருதே, அற்புதமான உணவு கிடைச்சிருதே அப்படின்னு இந்த கழுகுக்கு தோன்றுது. Fourth one. பார்த்தோன்னே அப்படியே விட்டுட்டு போயிடுமா? தன்னுடைய கால்ல வந்து அதை அப்படியே தூக்கிண்டு தன்னுடைய கூட்டுக்கு பறந்து போயிடுதான். So you can see it has grabbed this mouse with its leg. தன்னுடைய காலுக்கு வந்து இதை அப்படியே எடுத்துட்டு காலில் பிடிச்சிட்டு அப்படியே தன்னுடைய கூட்டுக்கு பறந்து போறது இந்த ஹாக். This is the sixth picture. கடைசியா தன்னுடைய கூட்டுக்கு எடுத்துட்டு போய் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து உணவா கொடுத்தெடுத்தான். So the hawk had both the frog and mouse for its meal. அன்றைய பொழுதினுடைய உணவா இந்த 2 விலங்குகளுமே இந்த கழுகுக்கு அமைந்ததாம். நம்மளுடைய எதிரிக்கு நம்ம குழி தோன்றோம், அவங்களை பழி வாங்குறோம்னு நினைச்சு நம்ம எந்த ஒரு செயலையுமே இறங்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய நேரத்துக்கு நம்மளே அந்த குழிக்குள்ள தள்ளப்படலாம். This is the story. I hope you were able to relate the pictures according to the story that I read it for you. உங்களுக்காக நான் படிச்ச இந்த கதையை உங்களுக்கு இந்த படங்களுக்கு சம்பந்தப்படுத்திக்க முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். I'll wait for a moment. Make note of these numbers. அந்த படங்களுக்கு பக்கத்துல நீங்க இந்த நம்பர்ஸ எழுதிக்கலாம்.
So in today's class, we have seen two activities. One is from our textbook, another is from our workbook. இன்னொன்று வந்து இந்த workbookல இருந்து activity பார்த்துப்போம். Unit 7, activity 10 and Unit 4, activity 7. ஒன்று வந்து டெக்ஸ்ட்புக்லையும் இன்னொன்று வந்து ஒர்க் புக்லையும் பார்த்துருக்கோம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம இன்வெர்டட் கமாஸை பத்தி நம்ம புரிஞ்சுட்டோம். அதை குவிக்கா நம்ம ரீகாப் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒர்க் புக்ல ஒரு ஆக்டிவிட்டி ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது. அது போன கிளாஸ்ல நம்மளால எழுதிக்க முடியல. ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ இன்வெர்டட் கமாஸ் வேற என்னெல்லாம் நம்ம சொல்லி அழைக்கிறோம்? கொட்டேஷன் மார்க்ஸ், இன்வெர்டட் speech marks, quotation marks. இது வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச் கான்வர்சேஷன்ல நம்ம உபயோகிப்போம். இன்னொருவரிடம் சொன்ன வார்த்தைகள் அச்சு அசல் வேற எந்த வார்த்தையும் மாத்தாம அதே வார்த்தைகளா நம்ம பயன்படுத்துவோம். We use the exact words told by the speaker. ராஜ் ரவியிடம் சொல்கிறார். ராஜ் said to ரவி. ராஜ் ரவியிடம் என்ன சொன்னார்? இந்த சொன்ன வார்த்தைகள் இந்த இன்வெர்டட் கமாஸுக்குள் எழுதப்பட்டிருக்கும். சொன்ன வார்த்தைகள் இந்த வாக்கியம் இந்த இன்வெர்டட் கமாஸ் எழுதப்பட்டிருக்கும். I am hungry. எனக்கு ரொம்ப பசிக்கிறது. hungry எனக்கு பசிக்கிறது. ஸோ வாக்கியம் துவங்கும் பொழுது இந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ள எழுதக்கூடிய முதல் வாக்கியத்தினுடைய முதல் எழுத்து, இந்த வாக்கியத்தினுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் எழுதப்பட்டிருக்கும். பிறகு அந்த வாக்கியத்துக்கு தகுந்தவாறு இருக்கக்கூடிய முற்றுப்புள்ளியோ ஆச்சரியக்குறியோ கேள்விக்குறியோ எழுதிய பிறகு இந்த க்ளோசிங் இன்வெர்டட் கமாஸை நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இருக்கோம் போன கிளாஸ். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதுக்கான வேற வேற பெயர்கள், அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு MCQ செஷன் கூட பார்த்திருக்கோம் இது சம்பந்தமா. So we'll see the pending activity which is in our workbook on this. Let me share the screen for you. Use inverted commas where necessary. Everyone was discussing the maths test they had just finished when Malit entered the classroom. அப்பொழுதுதான் அனைவரும் இந்த மேத்ஸ் டெஸ்டை முடித்திருந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் மலித் அந்த கிளாஸ் ரூமுக்குள் நுழைகிறான். Some look really upset while others seem either cheerful or indifferent. சில பேர் வந்து ரொம்ப சோகமா இருந்தாங்க, சில பேர் வந்து உற்சாகத்தோடையோ கொஞ்சம் வித்தியாசமா காணப்பட்டாங்க. Hello everyone, what are you talking about? asked Malit. அனைவருக்கும் வணக்கம், என்ன பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் அனைவருமே? asked Malit. So இங்க நம்ம எங்க எழுத முடியும் இந்த இன்வெர்டட் கமாஸ? Hello everyone, what are you talking about? asked Malit. So opening inverted commas on top of this word hello, then soon after this question mark.
இங்க மறுபடியும் நாம் இந்த இன்வெர்டட் கமாஸை பயன்படுத்தலாம். Well, we have been talking about the maths test. நடந்து முடிந்த இந்த மேக்ஸ் டெஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். I think I made a lot of mistakes. Lamented Surani. நான் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் பரீட்சையில. Come on, cheered Malit. பரவாயில்ல, அதனால என்னடா, பரவாயில்ல. Why are you worrying about this? About something that's over now? ஏன் இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நீ இப்ப பேசி புலம்பின்னு இருக்க? Yes, Malit's correct. Agreed, Jude. ஆமா, மலித் சொல்றது என்னவோ நிஜம்தான் அப்படின்னு ஜூடும் ஒத்துண்டான். Besides, that was the last test for this month. So we are free now, added Nethuki. இதுதான் இந்த மாசத்துக்கான கடைசி டெஸ்ட். இப்ப நம்ம ஃப்ரீ தான் எல்லாருமே அப்படின்னு நேத்துக்கி சொல்றா. Everyone nodded, but nobody said anything for a while. எல்லாருமே மண்டைய ஆட்டினாங்க. ஆனா ஒருத்தருமே வேற எந்த விஷயத்த பத்தியும் கொஞ்ச நேரத்துக்கு பேசல. Then to everyone's surprise, Pugudu, who usually reserved, said, "Shall we all go out and play a game?" எல்லாருடைய ஆச்சரியத்துக்கும் பார்த்தோம்னா புகுடு பொதுவாகவே யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டான், ரிசர்வ்டா தான் இருப்பான். வேணா நம்ம எல்லாரும் வெளியில போய் ஒன்னா சேர்ந்து போய் விளையாடலாமா? Shall we all go out and play a game? So புகுடு சொன்ன வார்த்தைகள் என்ன? புகுடு who usually was reserved said, என்ன சொன்னா? சொன்ன வார்த்தைகள் இந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ள எழுத வேண்டியதா இருக்கும். After this word said, you open this inverted commas. This letter should be in capital. Shall we all go out? Yes. So இது எப்படி எழுதப்பட்டிருந்திருக்கணும்னா, the setக்கு அப்புறம் ஒரு opening inverted commas, capital letterல yes. Shall we all go out and play a game? நாம் அனைவரும் வெளியே சென்று விளையாடலாமா? கேள்விக்குறி உபயோகித்த பின் இந்த closing inverted commas நம்ம பயன்படுத்தும். Yes, that would be great, exclaimed several voices in unison. ஒற்றுமையாக, யூனிசன்னா ஒற்றுமையுடன் அனைவரும் ஆமா, அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் என்று அனைவரும் ஒற்றுக்கொண்டனர். Yes, that would be great, exclaimed several voices in unison. Who was usually reserved said. So soon after this said, அதாவது இந்த கமா எழுதினதுக்கு அப்புறம் ஓப்பனிங் இன்வெர்டட் கமாஸ உபயோகிச்சுட்டு இந்த சென்டென்ஸை நம்ம எழுதணும். சரியா? So இனி கிளாஸ்ல 2 ஆக்டிவிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்வெர்டட் கமாஸ் ரிவைஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒர்க் புக்ல ஒரு ஆக்டிவிட்டி ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது, அதையும் நம்ம பார்த்திருக்கோம். So any doubts to anyone, please ask me. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். Okay. Thinking that there are no doubts, I shall end the session here. We will again meet in the next class. Thank you, friends. நன்றி, வணக்கம்.